ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, உனக்காக இப்போதே அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க வந்துவிட்ட உன் அப்பன் முருகன் நான் சொல்லும்படி அதிர்ஷ்டத்தை பெற தயாரான ஆளாக நீ மாறிவிட்டாய் என்பதால் தான் இதை கேட்கும்படியும் உத்தரவிட்டேன் என் செல்வமே. நீ என்ன நினைக்கிற? மனிதனாகிய உன்னை படைத்ததோடு என் கடமை முடிஞ்சு போயிடுமா? உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்து தர வேண்டியது என்னுடைய கடமைதான். அதை இப்போது நான் உனக்கு செய்யலன்றதுக்காக இனி வாழ்நாள் முழுவதும் உன்னுடைய ஆசைகள் நிறைவேறாது, விருப்பங்கள் எதுவும் நிறைவேறாமல் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பாய் என யோசிக்கிறாயா? நிச்சயமாக இல்லை என் செல்வமே. கஷ்டங்களை கொடுக்கிற நானே அதை கடந்து வருவதற்கான திறமைகளையும் கொடுத்துத்தான் வைத்திருக்கிறேன். நல்லா யோசிச்சு பாரு. சிங்கமும் விலங்குதான், மான்களும் விலங்குதான். சிங்கத்தின் இறைக்காக, சிங்கம் சாப்பிட்றதுக்காக மட்டுமே நான் மானை படைச்சிருந்தேனா, அந்த மான் தப்பிச்சு ஓடுறதுக்கு வசதியாக நான் ஏன் அவ்வளவு நீண்ட கால்களை கொடுக்க போகிறேன்? யோசிச்சு பாரு. பிரச்சனைகளை கொடுக்கிற நான் காரண காரியத்தோடு தான் கொடுப்பேன். அதை சமாளிக்கும் திறமையையும் உனக்குள் உருவாக்குவேன். வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கலைனாலும், எதுவுமே நடக்கலைனாலும் நிச்சயமாக கிடைக்கும், நடக்கும் என்ன நம்பினால் எப்படியாவது உன் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காக உனக்கு துணையாக நான் ஓடி வந்து நிற்பேன். ஒரு சிலர் உன்னை அவமானப்படுத்தியிருக்கலாம், நிராகரித்திருக்கலாம். ஆனால் அந்த நிராகரிப்பும் அவமானமும் சேர்ந்துதானே உனக்குள்ள ஒரு தைரியத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்து வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற எண்ணத்தை உருவாக்கி உன்னை தகுதியான இடத்திற்கு அழைத்து சென்றது. நீ 99 நன்மை செஞ்சினாலும் உன்னை பாராட்ட ஒருத்தர் தான் வருவாங்க. ஆனால் தெரியாமல் ஒரு தவறு செஞ்சிட்டினா உன்னை குறை சொல்கிறதுக்கு இந்த ஊரில் இருக்க 99 பேரும் வருவார்கள் என்பது தானே மனிதர்களின் உலக நியதியாக இருக்கிறது. நீ நல்லது செஞ்சாலும் உன்னை யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. கஷ்டப்பட்டாலும் கண்டும் காணாமல் கடந்து போயிடுவாங்க. ஆனால் நீ தவறு செஞ்சுட்ட, ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டனா உடனே நல்லவன் கெட்டவன் எல்லாரும் உன்னை வந்து தூற்றி ஏற்றி பேசி உன்னை குறை சொல்ல தயாராகி விடுவார்கள் என் செல்வமே. யாரோ உன் மனசு காயப்படும்படி பேசினா நீயும் பதிலுக்கு அவங்க மனசை காயப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. அவர்கள் தன் தவறை உணரக்கூடிய காலம் நிச்சயமாக வரும் என பொறுமையாக காத்திருந்தால் அவர்கள் மனதில் அந்த தவறை உணரும்படி நான் வேலைகளை செய்து முடிப்பேன். உன்னை நம்பும் யாருக்கும் நீ ஒருபோதும் துரோகம் செய்யவும் கூடாது, பொய் பேசவும் கூடாது என் செல்வமே. எப்போதும் அளவாக உணவு சாப்பிட்டு நல்ல உடல் நலத்தோடு ஆரோக்கியமாக இருக்க பழகு. கோபமே வரலைனா அப்புறம் உன்னையும் ஏமாளியாக்கி கோமாளியாக்க தான் இந்த உலகம் பார்க்கும். அதே நேரத்தில் எப்போ பார்த்தாலும் எல்லாருக்கிட்டையும் கோபப்பட்டு எரிச்சல் பட்டு பேசினாலும் உன் பக்கத்தில் யாரும் வராத அளவுக்கு உன்னை கொடிய மிருகமாகவும் பார்க்க தொடங்கி விடுவார்கள். அதனால தான் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு பார்த்து இருந்துக்கோன்னு சொல்கிறேன். கோபம் என்பது தேவையில்லாத கெட்ட குணமாக உனக்குள்ள இருக்கக்கூடாது. ஆனால் உன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக அதை வைத்து கொள்ளலாம் என் செல்வமே. சாதாரணமாக ஒருத்தவங்க எப்போ பார்த்தாலும் சும்மாவே உன்னை நோண்டிகிட்டே இருக்காங்க, உன்னை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னா அவர்கள் முன்னால் அவங்கக்கிட்ட கோபப்பட்டு பேசுகிற மாதிரி நீ முகத்தை வச்சுக்கிட்டினா மறுபடியும் அவர்கள் அதே தவறை செய்ய மாட்டார்கள் அல்லவா? அதை தான் சொல்கிறேன். கோபம் என்பது ஒரு ஆயுதமாக உன்னை தற்காத்து கொள்ளவும் பாதுகாத்து கொள்ளவும் மற்றவர்களுக்கு காட்டும் முகமாக நீ வைத்து கொள்ள வேண்டுமே தவிர எப்போ பார்த்தாலும் எதுக்கெடுத்தாலும் கோபப்படுவதும் எரிச்சல் படுவதும் உன்னை மனிதனாகவே இல்லாமல் செய்துவிடும் என் செல்வமே. நிறைகுடம் இருப்பது தானே எப்போதும் புத்திசாலித்தனம். அதே போல நீ எப்பொழுதும் நிறைவான மனசோட நிறைய நல்ல குணங்களோடு இருந்துவிடு. பாதி நல்ல மனசும் பாதி கெட்ட மனசும், நல்ல எண்ணமும் கெட்ட எண்ணமும் உனக்குள் வேண்டாம் என் செல்வமே. அதிகமாக எல்லாரிடமும் அன்பை கொடுப்பதை காட்டிலும் எல்லாரையும் சரியாக புரிந்து கொள்வதுதான் உறவுகளுக்குள் நீண்ட காலம் நிலையான நட்பை கொடுக்கும். நீயும் எல்லாரையும் புரிஞ்சுக்கோன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எல்லாரையும் புரிவதற்கான முயற்சிகளையாவது செய். அதுவே உனக்குள்ள நல்ல எண்ணங்களையும் நல்ல புரிதலையும் நிச்சயமாக உண்டாக்கும் என் செல்வமே. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் யாராலும் யாரையும் முழுவதுமாக சுலபமாக புரிந்து கொள்ள முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீ முயற்சி செஞ்சினா மனிதர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல உன்னுடைய செயல்களை வைத்து கொள்ளலாம் அல்லவா? யார் உன்னை காயப்படுத்தி உன் மனசை கஷ்டப்படுத்தி நீ அவமானப்படும்படி செய்தார்களோ அவர்களை விட்டு அடியோடு விலகிவிடுவது தான் உனக்கு நல்லது. ஆனால் நீ அவங்க இப்படி செஞ்சாங்களே நினச்சி கவலை கொள்ள வேண்டாம். உன்னை அவமானப்படுத்தியவர்களை காலம் அதே நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். நீ பொறுத்திருந்து வேடிக்கை மட்டும் பார்த்தால் போதும் என் செல்வமே.
உனக்கு பிடிச்சவங்க கிட்ட போய் ஏன் இப்படி செஞ்சீங்க, எதுக்காக இப்படி செஞ்சீங்கன்னு எந்த விஷயத்திற்காகவும் நீ விளக்கம் கேட்க வேணாம். அதே நேரத்தில் உனக்கு பிடிக்காதவங்க கிட்ட போய் ஒன்றை பிடிக்காதவங்க கிட்ட போய் நான் இந்த விஷயத்தை இதுக்காக தான் இப்படி செஞ்சேன், நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு விளக்கம் கொடுக்கவும் வேண்டாமின் செல்வமே. ஏன்னா உனக்கு பிடிச்சவங்களும் ஒன்றை பிடிச்சவங்களும் நீ என்ன செஞ்சாலும் சரின்னு ஏற்றுக்கிட்டு வாழக்கூடியவர்களாக இருந்து விடுவார்கள். ஆனால் உன்னை பிடிக்காதவங்களும் உனக்கு பிடிக்காதவங்களும் நீ சரியே செஞ்சாலும் கூட அதை சரியென ஒப்புக்கொள்ளக்கூடிய மனமற்றவர்களாக இருப்பார்கள். அதனால்தான் யாருக்கும் விளக்கம் சொல்லி நேரத்தை வீணாக்க வேண்டாம்னு சொல்கிறேன். இரக்க குணமுடைய என் அன்பு பிள்ளையான உன்னை மனிதர்கள் வேண்டுமானால் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உன் வாழ்க்கையில் நீ தோத்து போயிருக்கலாம். ஆனால் என்னிடம் நீ ஏற்றம் பெறுவாய். உன்னுடைய இரக்க குணமும் நல்ல மனசும் நிச்சயமாக உனக்கான வாழ்க்கைக்கான முன்னேற்றங்களை தரும் என் செல்வமே. நல்ல வாழ்க்கை துணை மட்டும் அமைஞ்சிட்டா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வறுமையிலே இருந்தாலும் கவலை தெரியாது. ஆனால் சரியான வாழ்க்கை துணை அமையாத மனிதர்களுக்கு கோடி கோடியாய் சொத்து சுகம் இருந்தாலும் வசதி இருந்தாலும் மகிழ்ச்சி இல்லாமல் வாழக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். நீயும் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை உனக்கான வாழ்க்கை துணையை காசு பணம் இருப்பவர்களாக வர வேண்டும் என யோசிக்காதே. எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல மனம் கொண்ட நல்ல குணம் கொண்டவர்கள்தான் என் குடும்பத்தில் இருக்க வேண்டும் என யோசித்தாலே அது உன் வாழ்க்கையை சந்தோஷமாய் வளமானதாய் நிம்மதி மிக்கதாய் மாற்றும் என் செல்வமே. எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டு என்ன நடந்தாலும் எதிர்கொள்ள தயாரான ஆளாக இரு. அப்புறம் உன் வாழ்க்கையே உனக்கு எளிமையாக சுலபமானதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயப்படுறதும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கவலைப்படுறதும் சோகப்படுறதும் உன்னை நிம்மதியாய் வாழ விடுவதற்கான வழிகள் கிடையாது என் செல்வமே. யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா உடனே ஆளாக போய் நின்று நீ அங்கு நீதி சொல்லவோ தீர்ப்பு சொல்லவோ அவசியமில்லை. ஏன்னா அடுத்தவங்க பிரச்சனைக்கு நீ நீதிபதியாக போய் நின்னா அப்புறம் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்து நீயே குற்றவாளியாக மாறிவிடுவாய். அடுத்தவர் வீட்டிலும் அடுத்தவர் வாழ்க்கையிலும் என்ன நடக்கிறது என்பது உனக்கு அவசியமில்லை என் செல்வமே. உன் வாழ்க்கையில் உனக்கே எவ்வளவோ பிரச்சனைகளும் சிக்கல்களும் இருக்கும்போது அதை சரி செய்வதற்கான வேலைகளை பாரு. அதை யோசித்து முறைப்படுத்துவதற்கான முயற்சிகளை செய். எதிரிக்கிட்ட கூட பழகிடலாம். ஆனால் ஒருபோதும் காரியத்தை சாதித்து கொள்ள நினைக்கும் காரியவாதியிடம் நீ பழக்கம் வைத்து கொண்டால் நீதான் கடைசியில் ஏமாந்து நொந்து போகக்கூடும். உன்னை சுற்றி இருக்கவங்க யாருமே சரியில்லைன்னு ஒருபோதும் நினைக்காத. சரியான மனிதர்களும் சரி இல்லாத மனிதர்களும் என நல்லவர்களும் கெட்டவர்களும் கலந்திருக்கக்கூடிய இந்த பூமியில் யாருமே சரியில்லைன்னு நினச்சின்னா முதல் ஆளாக நீ உன்னை தான் மாற்றிக்கணும். ஏன்னா அவங்கவுங்க எப்படி படைக்கப்பட்டிருக்காங்களோ அப்படி தான் அவங்க இருக்காங்க. யாரையும் நீ போய் மாற்ற முடியாது. யாருடைய குணத்தையும் உன்னால் மாற்ற முடியாது. நீயாக இருந்துவிடு. யார் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் என் செல்வமே. ஓ மனசுக்கு நீ நேர்மையா ஓ மனசாட்சி சொல்லுகிற வழிபடி உன் வாழ்க்கையை வாழப்பாரு. ஒருத்தன் பொய் சொல்கிறான் தெரிஞ்ச பிறகும் அவங்ககிட்ட போய் நீ நியாயம் கேட்க போனினா அவங்க அதுக்கும் பொய் தான் சொல்லுவாங்க. ஓ முருகா.